குவார்ட்டர் இயர்ஸ் கடந்துட்டோம். எப்படி சார் இருக்குது தமிழ் சினிமா? தமிழ் சினிமா இன்னும் வளரவே இல்லை. அதாவது இன்னும் ஒரு அடுத்த கட்டமே போகல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த அளவு போயிருக்கு பார்த்தீங்கன்னா 75 திரைப்படங்கள் மார்ச் வரையும் வருது. இந்த மார்ச் வரையும் பார்த்தீங்கன்னா 75 திரைப்படங்கள். வெற்றி அடைஞ்ச படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5 இல்ல 6 படங்கள் தான். வெற்றின்னா அர்த்தம் ரீசனபிளாக ஓகே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பராசக்தியில் ஆரம்பிச்சது, தலைவர் தம்பி தலைமையில் 2வது படம், அதாவது ஜனவரியில். பிப்ரவரி மாதம்னா வித் லவ் அண்ட் தாய் கிழவி. இப்போ மார்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 படம். ஒன்று வந்து யூத்ன்ற படம், அந்த படத்துக்கு வந்து ப்ரீ ரிலீஸ்லேயே ஒரு பிஸ்னஸ் ஆயிருக்கு. அடுத்ததாக வந்து ஹாப்பி ராஜ் என்ற படம் வந்து ப்ரீ ரிலீஸில் நல்ல பிஸ்னஸ் ஆயிருக்கு. இப்போ 6 படம் தான் வணிக ரீதியில் வெற்றின்னு நம்ம சொல்ல முடியும். பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போது வந்து தாய் கிழவி வந்து ஈவன் பராசக்தியை பீட் பண்ணியிருக்கு அப்படின்ற ட்ரேடில் சொல்லிட்டு இருக்காங்க. எக்ஸாக்ட் நம்மளுக்கு தெரியல. அதாவது தமிழ்நாட்டில் மட்டுமே அந்த படம் 55-60 கோடி பண்ணியிருக்கு, அதாவது ஹையர் தென் பராசக்தி அப்படின்றாங்க. பட் உண்மை என்னன்னு தெரியாது. பட் இந்த அளவு அந்த படம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இப்போ இந்த 3 மந்த்ஸில் ஒரே ஒரு பாசிட்டிவான சைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த வெற்றி ஆஃப் தாய் கிழவி தான். ஃபீமேல் சென்ட்ரிக் படங்கள்லாம் ஓடாது, இப்படிப்பட்ட ஒரு மனநிலை எல்லாருக்குமே இருந்தது. உமன் சென்ட்ரிக் படங்கள்லாம் மக்கள் பார்க்க மாட்டாங்க அப்படின்னா, இல்லைப்பா நல்ல கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா நாங்கள் திரையரங்கில் வந்து படம் பார்ப்போம், 60 கோடி கலெக்ஷன் கொடுப்போம் அப்படின்னு ஆடியன்ஸு தாய் கிழவி கொடுத்த வரவேற்பு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம பார்க்கணும், இதே மாதிரி தொடரணும். இந்த 3 மாதம் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, 75 திரைப்படங்களில் ஒரு 6 திரைப்படம் தான் வெற்றின்றது. ஈவன் 10% கிடையாது, 8% தான் வெற்றி. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி தமிழ் சினிமா இருக்குது. ஒரு பெரிய படம் கூட நடக்கலை. அதாவது 100 கோடி ரூபாய் ஒரு படம் கூட வசூல் பண்ணல. எல்லாமே 2 படம் தான் 50 கோடி பண்ணியிருக்கு. மீது எல்லாமே 20-30 கோடி தான் பண்ணியிருக்கு. இது மாறணும். தமிழ் சினிமா வந்து இந்த ஏப்ரல்லேருந்து ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி போகும் தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். என்ன காரணம்னா ஏப்ரல் எலெக்ஷன் 23 வரையும் தான் ஒரு அன்சர்டனிட்டி இருக்குது. ஆனால் 23 பிறகு பாருங்கள் எக்கச்சக்கமான பெரிய திரைப்படங்கள்லாம் வரப்போகுது. இந்த திரைப்படங்களோட வெற்றி தான் தமிழ் சினிமா வந்து அடுத்த கட்டம் கொண்டு போக போகுது. எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம்.